ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாண்டி ஹோம் டைரிஸ். 7 டேஸ் ஈஸி பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்றைக்கி எக் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப் பாஸ்தாக்கு 2 கப் அளவு தண்ணி விட்டு, உப்பு 1/2 டீஸ்பூன், கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஒரு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே பேன்லேயே 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொடி பொடியாக நறுக்கின பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மசாலாக்கள் சேர்க்க போகிறோம். கரம் மசாலா, சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, ஜீரக பவுடர் சேர்த்துருக்கோம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு பெப்பர் பவுடர், உப்பு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் கடைசியாக 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் மட்டும் சேர்த்துட்டு சூடாக பரிமாறினீங்கன்னா சூப்பரான எக் பாஸ்தா ரெடி. சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.